வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சூடானதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா 5 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் இப்போ சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். அடுத்து நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நான் 5 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த செட்டிநாடு ஸ்டைல் செய்யும்போது நீங்கள் ஜீரக சம்பா எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் அந்த ஜீரக சம்பாவோட ரைஸோட ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அந்த கப்புக்கு 5 கப் அளவுக்கு நான் இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணி நான் தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் ஊறட்டும். நம்ம ஒரு கை அளவுக்கு புதினாவும் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் புதினாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறமா நான் 6லேருந்து 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை நான் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நான் 2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது அரைக்கிறதுக்கு நான் பட்டை 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். 7லேருந்து 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பவுடரில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் லைம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லைம் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அந்த பவுடரை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க.
இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 10 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி, தயிர் இதெல்லாமோட ஜூஸுமே இருக்கும், அதனால் நான் 9 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அதே கப்பில் 9 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு ஹாஃப் குக் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு, ரொம்ப குழையாத அளவுக்கு லைட்டாக மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் போட்டுடலாம். இப்போது ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, நமக்கு ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பிரியாணியை வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.